நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தின் காலையில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் கொடுக்கப்படுகின்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற நேரத்திற்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் 1ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி தெளிவாக பேசி கொண்டு இருக்கிறார். அது இடையில ஒரு மாதம் என்னமோ வரலன்னு நினைக்கிறேன். மற்றபடி அதுக்கு ஒரு சில தடைகள் வந்தாலும் தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு மாதமும் மாதத்தில் முதல் நாள் காலையில் 7 மணிக்கு தீர்க்க தரிசன வார்த்தை என்கிற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற இந்த ஊழியத்தின் மூலமாய் தேவன் கொடுக்கிற வசனம், தேவன் கொடுக்கிற வார்த்தை தெல்ல தெளிவாய் உங்களை நோக்கி வரும். தேவன் கொடுக்கிற வார்த்தை இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தும். தேவன் கொடுக்கிற இந்த வசனம் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தும். இந்த வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தின்படி நம்மளை நடத்துகிறார். குறிப்பாக 7 மாதங்களை கர்த்தர் முடிக்க கிருபை செய்தார். இந்த 8வது மாதத்தின் காலையில் தேவன் உங்களோடு கூட பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். இந்த 1ஆம் தேதி அப்படின்னாலே வாக்குத்தத்த செய்தி, வாக்குத்தத்த வசனங்கள் நிறைய ஊழியங்கள்லேருந்து போடுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வசனங்களை கொடுத்து ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை கொடுத்து ஒவ்வொரு ஊழியங்களில் நடக்கும். நான் இல்லை என்று சொல்லலை. ஆண்டவர் எனக்கு என் ஊழியத்திற்கு கொடுக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஏவன ஒரு வார்த்தை. நான் சொல்வதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த தீர்க்க தரிசனங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே இந்த தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். சரி, செய்தியின் தலைப்பு உன் காத்திருப்பு மாறுகின்றது. உன்னுடைய காத்திருப்பு மாறுகின்றது. நீ 7 மாதமாய் எந்த காரியங்களுக்காய் காத்திருக்கிறாயோ அந்த காரியங்களை கர்த்தர் காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். நீங்கள் 5 வருடமாய் எதையாவது ஒரு காரியம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி காத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அந்த காத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவு புள்ளியை தந்து காரியங்களை மாற்றி தருகிறார். உங்களுடைய காத்திருத்தல் வீண் போகாது. நீங்கள் காத்திருக்கிறது, கர்த்தருக்குள் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் இத்தனை மாதங்களாய், இத்தனை நேரங்களாய், இத்தனை நேரங்களாய், இத்தனை வாரங்களாய், இத்தனை மாதங்களாய், இத்தனை வருடங்களாய் கர்த்தருக்குள் காத்திருந்த நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களுடைய காத்திருப்பு இன்றைக்கு முடிவடைகின்றது. நீங்கள் எந்தெந்த காரியத்தில் தேவனுடைய பாதத்தில் அழுது என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டீரா, இந்த காரியத்தை வாக்கி செய்ய மாட்டீரா, இந்த காரியத்தை கொடுக்க மாட்டீரா, நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனே, என்னை நீர் மறந்தீரோ? இல்லை, உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது. உங்களுடைய காத்திருப்பு இன்றையோட முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தீங்களோ அந்த காரியத்தில் ஒரு மாறுதல்களை, அந்தந்த காரியத்தில் ஒரு மாற்றங்களை, நீங்கள் காத்திருந்த காரியத்தில் ஒரு வெற்றியை என் தேவனாய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருகிறார். இந்த மாதத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இந்த மாதத்தில் அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த மாதத்தில் அதை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காத்திருப்பது முடிவுக்கு வருகிறது. நீங்கள் காத்திருந்தது ஒரு முடிவுக்கு வருகின்றது. இன்று அந்த காரியம் மாறுதலாக முடிகிறது.
இந்த மாதம் அந்த காரியம் மாறுதலாக முடிகிறது. இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் காத்திருந்து பல வருடங்கள் நீங்கள் வந்தீங்க தெரியுமா? இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் அந்த காத்திருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் செய்கிறீங்களா ஊழியம், அந்த ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் இத்தனை வருடங்களாய் ஒரு சில காரியங்களுக்கு காத்திருந்தீங்க தெரியுமா? அந்த காத்திருந்த காரியத்தில் நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் கர்த்தர் மாற்றத்தை தருகிறார். உங்கள் காத்திருப்பு வீண் போகவில்லை. உங்கள் காத்திருப்பு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிறது. நீங்கள் இத்தனை வருடமாய் காத்திருந்த தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தது ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிறது. அது மனிதனால் கொண்டு வர முடியல. மனிதர்கள் தடுத்து நிறுத்தினது உண்மை. மனிதர்கள் உங்களுக்கு வர வேண்டிய வெற்றியை தடுத்து நிறுத்தினது உண்மை. ஆனால் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்ததினால் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருகிறார். இனி உங்களுக்கு காத்திருப்பு கிடையாது. நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்தது போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருக்கிற நாட்கள் கிடையாது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாட்கள், நீங்கள் அனுபவிக்கிற நாட்கள், நீங்கள் சந்தோஷப்படுகிற நாட்கள், நீங்கள் சிரிக்கின்ற நாட்கள், நீங்கள் கட்டுகிற ஒரு நாட்கள், நீங்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு நாட்கள். கர்த்தர் அதை செய்கிறார். உங்கள் காத்திருப்பின் காலங்கள் முடிவடைகிறது. நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் யாருக்காகவும் எந்த மனிதனின் வார்த்தைக்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். உங்கள் காத்திருப்பின் காலம் இந்த நாளோடு முடிவடைகிறது. காத்திருந்து அழுது கண்ணீர் வடித்து பல அவமானமான வார்த்தைகளை கேட்டாலும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தீங்கல்ல, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. உங்கள் காத்திருப்பு உங்களுக்கு மாத்திரமல்ல, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, உங்கள் சந்ததிக்கே இனி காத்திருக்கிற காரியம் அல்ல. நீங்கள் காத்திருந்து அழுதது போதும், நீங்கள் காத்திருந்து உறங்காமல் இருந்தது போதும், நீங்கள் காத்திருந்து வாழ்க்கையில் பல நன்மைகளை இழந்தது போதும். இனி உங்கள் சந்ததிக்கே காத்திருக்கிற காரியம் அல்ல. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஒரு புதிய சந்ததியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். புதிய ஊழியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். உங்கள் சந்ததிக்கே நீங்கள், நான் சொல்கிறது நல்லா 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 புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களோடு கூட பேசட்டும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக இத்தனை வருடங்களாய் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து இருந்தீங்க. ஒரு சில மனிதர்கள் உங்களை பார்த்து அசிங்கமாக பேசுனது உண்மை, உங்களை அள வச்சது உண்மை, சரியா? ஆனாலும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிச்சு உபவாசம் இருந்து திறப்பில் நின்று இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி பகலில் ஜெபம் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை விட்டு நீங்கள் வெளியே போகலை. எப்படியாவது ஆண்டவரின் வாழ்க்கையில் கண்டிப்பாக என்னை வாழ வைப்பார்னு சொல்லி தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தீங்க தெரியுமா? அது உங்களுக்கு மாத்திரமல்ல, அந்த நன்மைகள் உங்கள் சந்ததிக்கு நன்மைகள் மாத்திரம்தான். உங்கள் சந்ததி இப்படி காத்து கிடக்க வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்கள் சந்ததி இப்படி ஒரு நன்மைக்காக தேவனுடைய பாதத்தில் பல வருடங்கள் காத்து கிடக்க வேண்டாம். உங்கள் சந்ததிக்கே காத்திருப்பு என்பது இனிமேல் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த காத்திருப்பு என்கிற காரியத்தை அவர் எடுத்து போட்டு விட்டார். புதிய மனிதனாய், புதிய வாழ்க்கையாய், புதிய கிருபைகளாய், புதிய ஊழியங்களாய், புதிய வாழ்க்கையாய், புதிய நன்மைகளாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். காத்திருப்பு என்பது உன் வாழ்க்கையில் இல்லை. பல வருடங்கள் காத்திருந்த நீ போதும், பல வருடங்கள் காத்திருந்தது போதும், பல வருடங்கள் நீ காத்திருந்தது போதும், நீ பல வருடங்களாய் காத்து தவித்து அழுதது போதும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார்.
தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். நீ காத்திருந்தது போதும், நன்மைகளை பெற்றுக்கொள். நீ காத்திருந்தது போதும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். நீ காத்திருந்தது போதும், பல கிருபைகளை பெற்றுக்கொள். நீ காத்திருந்தது போதும், பல நன்மைகள் உனக்காக நீ பெற்றுக்கொள். காத்திருந்தது போதும், இப்பொழுதே பல நன்மைகளையும் பல கிருபைகளையும் பல விதமான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். நீ காத்திருந்தது போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காத்திருப்பு இன்றையோடு மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை வருடங்களாய் அழுதீர்கள், எத்தனை மாதங்களாய் தவித்தீர்கள். உங்கள் காத்திருப்பு கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் காத்திருப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எவ்வளோ நொறுக்கப்பட்டும் தேவனுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தீங்க தெரியுமா? மனிதர்களால் நொறுக்கப்பட்டு, உற்றார் உறவினர்களால் நொறுக்கப்பட்டு தேவனுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தீங்க தெரியுமா? என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நன்மை செய்ய மாட்டாரோ என்று சொல்லி மனுஷனை தேடி போகாமல், எங்கெல்லாமோ அலையாமல் தேவனுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தீங்க தெரியுமா? அந்த காத்திருப்பு ஒரு வெற்றியை தருகிறது. அந்த காத்திருப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு. அந்த காத்திருப்பு உங்களை வாழ வைக்க போகிறது. அந்த காத்திருப்பு பல மடங்கு பல வெற்றிகளை கொண்டு வருகிறது. நான் பரிசுத்த ஆவியானவரின் கிருபையால் நான் சொல்ல முடியும், இன்றைக்கே உங்கள் காத்திருப்பை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அந்த காத்திருப்பு என்கிற பலகையை கர்த்தர் முறிக்கிறார். நீங்கள் இத்தனை வருடங்கள் காத்திருந்தது போதும் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை காரியங்களுக்காக காத்திருக்கிறீங்க? எத்தனை நன்மைகளுக்காக காத்திருக்கிறீங்க? எத்தனை ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறீங்க? அந்த காத்திருப்பு இன்றையோடு முடிவு கொண்டு வரப்படுகிறது. இந்த நாளோடு கொண்டு வரப்படுகிறது. அந்த காத்திருந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காத்திருந்து அவருடைய பாதத்தில் இருந்ததுனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிறீங்க. தேவனுடைய பாதத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் வேலையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என்னுடைய வியாபாரத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர மாட்டாரா என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் நெடுநாளாய் காத்திருந்த உங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, விரும்பினது வரும் பொழுது ஒரு ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜீவ விருட்சம் போல பல கனிகளை கொடுக்கத்தக்கதாய், ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு, பலனோடு, ஜீவனோடு உங்களை ஒரு வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் இளைத்து போனது உண்மை. உங்களுடைய இருதயம் தொய்ந்து போனது உண்மை. உங்களுடைய இருதயம் விசுவாசம் குறைந்தது உண்மை. உங்களுடைய இருதயம் ஒரு சில நேரம் பல அங்கலாய்ப்புகளை பார்த்தது உண்மை. ஏன் தெரியுமா? நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறீங்க. சும்மா ஏதோ 1 மாதமா 2 மாதமா 3 மாதமா இல்லை, பல வருடங்களாய் நீங்கள் காத்திருக்கிறீங்க. பல மாதங்களாய். ஒரு மாதத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த மாதத்தில் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த மாதத்தில் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டுமே. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து பல வருடங்களாக போயிட்டு நான் காத்திருக்கிறேன், நெடுநாளாய் காத்திருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த பாரம் எனக்கு தருது. நெடுநாளாய் காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை தருகிறார், ஜீவனுள்ள வாழ்க்கையை தருகிறார், ஜீவனுள்ள பிரகாசத்தை தருகிறார், ஜீவனுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு இன்றைக்கி தர்றார், ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
வெளிச்சத்தின் பிள்ளையை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். நெடுநாளமாய் காத்திருந்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு புதிய காரியத்தை செய்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். நீங்கள் பலகீனத்தோட, சோர்வோடு, அசதியோடு, ஒரு சில பலகீனத்தோடு உங்களால் முடியாமல் இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு பலனை தாரும், பலனை தாரும், பலனை தாரும், சுகத்தை தாரும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் காத்து இருந்ததனால் அவர் கொடுக்கிற 2வது காரியம், ஒரு புதிய பலனை உங்களுக்கு தருகிறார். இத்தனை வருடம் இல்லாத ஒரு புதிய பலன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் இன்னைக்கு தருகிறார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிறீங்க, ரொம்ப நாளாக காத்திருங்க. அந்த ரொம்ப நாளாக காத்திருந்ததுனால தேவன் இன்னைக்கு பார்த்து உங்களுக்கு ஒரு புது பலனை தருகிறார், ஒரு புதிய பலனை தருகிறார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தருகிறார். மான் கால்களைப் போல துள்ளி குதித்து ஓடத்தக்கதாய் ஒரு புதியதொரு கால்களை கத்த தருகிறார். நீங்கள் காத்திருப்பது வீண் போகாது. 3வது ஏசாயா 49ஆம் அதிகாரம், அதனுடைய 23வது வசனம். ஏசாயா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயைகள் உன் கையாளுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர். தேவனை கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். தேவனுக்கு காத்திருக்கிற உன்னை பார்த்து, என் தேவனாய கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த மாதத்தில், நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வெட்கத்தோடு தலைகுனிந்து அலைவதில் என் தேவனுடைய சித்தம் அல்ல. வெட்கங்கள் வந்தது உண்மை, நிந்தனைகள் வந்தது உண்மை, ஒரு சில அவமானங்கள் வந்தது உண்மை. எல்லாவற்றையும் என் தேவனை கர்த்தர் இந்த 8வது மாதத்தின் இந்த முதல் நாள் காலையில் எல்லா அவமானங்களையும், எல்லா நிந்தனைகளையும், எல்லா இருக்கிற காரியங்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறார். உங்களுக்கு இருக்கிற அவமானங்களை முறித்து வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் விசுவாசித்தேன், நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் வெட்கத்தின் பாதையில் விட மாட்டேன், உன்னை நான் வெட்கப்பட விடமாட்டேன், உன் பேரை நான் அவமானப்படுத்த விடமாட்டேன், உன்னை நான் தலகுனிய விடமாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்கள் காத்திருப்பு இன்றோட முடிவடைகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 6:15. ஆபிரகாம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை காத்திருந்தான், காத்திருந்து பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற ஒரு நாள். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு நாள். தேவன் உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு நாள். தேவன் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு நாட்கள் இந்த மாதங்கள், இந்த நாட்கள். தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் காத்திருந்து பொறுமையாய் பெற்றுக்கொண்டான். அதே போல இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் இத்தனை நாட்கள் காத்திருந்து, இத்தனை நாட்கள் பொறுமையாய் காத்திருந்து தேவனுடைய பாதத்தில் இருந்ததினால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். 5வது சங்கீதம் 27ஆம் சங்கீதம், அதனுடைய 14ஆம் வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. உங்கள் இருதயம் அப்படி
கலங்கிக்கிட்டே இருந்தது தெரியுமா? உங்கள் இருதயத்தில் பல கேள்விகளை நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, உங்கள் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, உங்கள் இருதயத்தில் ஒரு பயம், என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு திகில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை சிறப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை இன்னையிலிருந்து ஒரு பலமுள்ள ஒரு இருதயமாய், ஒரு திடனான ஒரு இருதயமாய், ஒரு மகிமை உள்ள ஒரு இருதயமாய், பல மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு இருதயமாய் உங்கள் இருதயத்தை என் ஆண்டவர் சிறப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நீ கர்த்தருக்கு காத்திருந்ததுனால, நீங்கள் இத்தனை மாதங்கள் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்றார். ஒரு மனிதனை பிசாசம் நினைச்சோம்னா இருதயத்தில் கலக்கத்தை கொண்டுருவான், இருதயத்துக்குள்ள பயத்தை கொண்டுட்டான்னா செத்தான். ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்ததுனால உங்கள் இருதயம் இன்னைக்கு ஸ்டெடி ஆகுது. அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியே போகுது. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் அப்படி செழிப்பாக மாற்றுறார். உங்கள் இருதயம் செழிப்பாக அங்கலாய்ப்புகள் மாற்றப்படுகிறது. உங்கள் இருதயத்தில் இருக்கிற பலகீனங்கள் மாற்றப்படுகிறது. இருதயத்தின் பலகீனங்களை என் தேவனை கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார். நீங்கள் பல நாட்களாய் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்ததனால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இருதயம் ஸ்திரப்படுகிறது, இருதயம் திடனாக்கப்படுகிறது, இருதயம் பலப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருந்த நீங்கள், உங்கள் இருதயம் ஸ்ட்ராங்காக்கப்படுது. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இத்தனை வருடமாய் காத்திருந்தீங்கள்ல, தேவன் உங்களுக்கு தரிசனம் வச்சிருக்கிறாரு, தேவன் உங்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிறாரு, தேவன் உங்களை குறித்து பெரிய காரியம் செய்ய போகிறார். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ? இல்லை, இது நிரந்தரமே கிடையாது. இது நிரந்தரம் என்று மனிதன் சொல்லுவான், இது நிரந்தரம் என்று உற்றார் உறவினர்கள் சொல்லுவார்கள், இதுதான் உன் வாழ்க்கை என்று சொல்லி உலகம் சொல்லும். இல்லை, உனக்கென்று தரிசனம், உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட தாளத்திற்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும். நீ கர்த்தருக்கு இத்தனை வருடங்கள் காத்திருந்ததனால் அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமே வரும். இந்த மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் தேவன் சொன்ன தரிசனம் நிறைவேறும். இந்த மாதத்தில் தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திற்குள் வரும். தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தைகள் இந்த மாதத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். காத்திரு, நீங்கள் காத்திருந்தது முடிவுக்கு வருகிறது, அது நிச்சயமாய் நடக்கும், அது தாமதிப்பதில்லை, இனிமேல் தாமதிப்பதில்லை. இத்தனை மாதங்கள் தாமதித்தது போதும், இத்தனை வருடங்கள் தாமதித்தது போதும், இனிமேல் தாமதிப்பதில்லை. அந்த தரிசனங்கள் நிறைவேறும், இயேசுவின் நாமத்தினால் நிறைவேறும். உன் காத்திருப்பு முடிவடைகிறது, உன் காத்திருப்பு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் காத்திருப்பு என்பது இல்லை. ஜெபமுனோமா? 5 வார்த்தை 6 வார்த்தை சொல்லியிருக்கு. இந்த 6 காரியங்களை சொல்லி சோமணும். நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். 1. 2வது, ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். 3வது, உங்களை வெட்கப்பட விட மாட்டேன்னு சொல்கிறார் இந்த மாதத்தில். 4வது, வாக்கு தத்தம் பண்ணதை ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டானோ அதே மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5வது, உங்கள் இருதயம் இனிமேல் கலங்காது, உங்கள் இருதயத்தில் இனிமேல் பலகீனம் வராது, இனிமேல் உங்கள் இருதயம் நல்லா வேலை செய்யும், திடமாக இருந்து வேலை செய்யும். 6வது, உங்கள் தரிசனம் இன்றைக்கு இந்த மாதத்தில் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த 8வது மாதத்தின் காலையிலப்பா நீங்கள் கொடுக்குற தரிசன வார்த்தைக்காய், நீங்கள் கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. எத்தனையோ வருடங்களாய் இவர்கள் காத்திருந்திருக்கலாம், எத்தனையோ மாதங்களாய் காத்திருந்திருக்கலாம். அவர்கள் காத்திருந்த காரியங்களை
அவர்கள் காத்திருந்து ஜெபித்த காரியங்களை, காத்திருந்து உம்முடைய பாதத்தில் நோக்கியிருந்த பாதங்களை, வார்த்தைகளை, செய்திகளை, அப்பா முடிவுகளை நீர் கர்த்தர் இன்றைக்கு அதை நீர் இவர்களுக்கு சாதகமாய், நன்மையாய், கிருபையாய் வாய்க்க செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை இவர்கள் மறுபடியும் போட்டு கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க. இவருடைய காத்திருப்பு வீண் போகாதபடி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் காத்திருப்பு வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். உன் காத்திருப்பு வீண் போகாது என்று சொல்லி கர்த்தர் மறுபடியும் உன்னோடு கூட பேசுகிறார். ஆமென்.